கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா, பாலைவனம் போல் என் வாழ்விருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா, பாலைவனம் போல் என் வாழ்விருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா, நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா. 1 தீமோத்தேயு 2:1 சொல்வதைப் போல அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் பரிந்து பேசுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், நன்றி செலுத்துங்கள். இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமன் பார்த்திருக்கிறே, இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அழுவாரோடு அழுவதில்லையே, சிரிப்பாரோடு சிரிப்பதில்லையே, அழுவாரோடு அழுவதில்லையே, சிரிப்பாரோடு சிரிப்பதில்லையே, உணர்வே இல்லாமல் இருக்கின்றேன், உணராமலே நான் வாழ்கின்றேன். பாலைவனமாக இருக்கிறதா? சுதந்திரம் இல்லையா? உன் சுதந்திரத்தை எல்லாம் தடை பண்ணுறாங்களா? உன்னால் சுதந்திரமாக இருக்க முடியலையா? தடுக்கிறாங்களா? உன்னை பகைக்கிறாங்களா? வெறுக்கிறாங்களா? ஆண்டவர் உங்கள் யுத்தத்தை நடத்துவார். நீங்கள் அமைதியாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அமைதியாக இருங்க. எதிரிகளுக்கு எதிரான ஜெபம். இயேசுடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் என்னையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் வீட்டையும், எங்கள் வேலையும் நீங்கள் மூடுங்கப்பா. எந்த தீய திட்டமும் எங்களை தொடாமல் எங்கள் தேசத்தை பாதுகாத்தரணும், எங்கள் குடும்பங்களை, எங்கள் நாட்டு தலைவர்களை பாதுகாத்தரணும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். சங்கீதம் 35:1 அழகாக வாசித்ததை போல, ஆண்டவரே, என்னோடு வழக்காடுவோருக்கு நீ வழக்காடுவார், என்னோடு யுத்தம் பண்ணுறவங்களுக்கு நீங்களும் யுத்தம் பண்ணுங்க, போராடுங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் தான் போராடணும். எனக்கு கொடுங்க ஆண்டவர். வாசிக்கலாம். திருப்பாடல் 35 அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆண்டவரே, எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும், கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். திருப்பாடல் பாடி செபிக்கணும். இன்னைக்கு தேசத்தில் எதிரிகள் அதிகம், சூழ்ச்சிகள் அதிகம், யுத்தம், எங்க பார்த்தாலும் யுத்த சத்தம், யுத்தம், எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் வைரஸ், எங்க பார்த்தாலும். தேசம் உலக அமைதிக்காக ஜெபிக்க அவருடைய இயேசுடைய இரத்தத்தினால் எங்களோடு வழக்காடு ஆண்டவரே. நாங்கள் சக்தி இல்லைப்பா, நீங்கள் எங்களுக்காக இது பண்ணுங்க, எங்களுடைய எதிரிகளுக்காக
உடைய ரத்தத்தினால் மூடுங்க ஆண்டவரே, கழுவுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். இன்னைக்கு பொய் சாட்சி நேற்று பார்த்தோம் சங்கீதம் 35. பொய் சாட்சி சொல்றவங்க, சூழ்ச்சியை உடைக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு, சூழ்ச்சி செய்கிறவங்களுக்கு, நாட்டுக்கு நாடு எதிராக, தேசத்துக்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக, வீட்டில் கணவன் மனைவிக்கு எதிராக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக, சகோதரர்களுக்கு எதிராக பொய் சாட்சி சூழ்ச்சி நடக்குது. அதை உடைக்கணும். வாசிக்கலாம் ஏசாயா 54:17. ஏசாயா 54:17. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆமென். 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. ஆண்டவர்கிட்ட அவர் நமக்காக யுத்தம் பண்ணும்போது அவர் பார்த்துக்கோ. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களுடைய உரிமை சொத்து, நம்முடைய உரிமை சொத்து. நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு எதிராக எழும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். ஆமென். இருட்டில் செய்யப்படும் எல்லா சூனியம், மந்திரம், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையும். ஆமென். உடைக்கப்படணும். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவி நிலைத்திறார். பொய் சாட்சி சொல்லி சூழ்ச்சி செஞ்சு உன்னை உடைக்கிறாங்களோ, குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வராங்களா? அடுத்து பாருங்க, விடுதலை ஜெபம் எப்படின்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டு விடுதலை ஜெபம். ரோமேற்கு எழுதிய திருமுகம் 12:19 மிக அழகாக சொல்லும். ரோமேற்கு எழுதிய திருமுகம் 12:19. ஆமென். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்துக்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன என்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆமென். அதனாலதான் 17-18 வாசிக்கும் பொழுது, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதரும் நலமென கருதுவை பற்றியே எண்ணுங்கள், இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழ்ந்துங்கள். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். இந்த பழி வாங்கிறது தாங்க ரொம்ப. பழி வாங்காதீங்க, அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஆமென். ஏனெனில் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் கடவுளுக்குரியது. ஆமென். ஆமென். பாருங்கள், அதுதான் மன்னிப்பு விடுதலை ஜெபம். மன்னிப்பு விடுதலை ஜெபம். அப்போ உனக்கு பாதுகாப்பு, தேசத்திற்கு பாதுகாப்பு வேணுமா? சங்கீதம் 28:7 வேகமாய். சங்கீதம் 28:7. ஆமென். ஆண்டவர் என் வலிமை, ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. மீண்டும் வாசிக்கலாம். அவரை என் உள்ளம் நம்புகின்றது. அவரை என் உள்ளம் நம்புகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகிறது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். பாதுகாப்புக்கு இதுதாங்க ஜெபம். எப்பெல்லாம் உங்களுக்கு பயத்தில் இருக்கிறியோ அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பயம் போகிறதுக்கு. ஏசாயா 41:10, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.
பாதுகாப்பு, உனக்கு பாதுகாப்பு இல்லையா? சங்கீதம் 28:7 எடுத்து வாசி. மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகிறது. அவரையே நம்பியிருக்கிறேன். பயம் போகணுமா? ஏசாயா 41:10. ஆமென். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். அப்போ பயம், ஏன் பயப்படுற? மரண பயம், கடன் பிரச்சனை பயம், எல்லாத்துலேயும் பயம் பயம் பயம். ஏன் பயம்? எல்லா பக்கமும் பயம். எதிரிகள் சூழ்ச்சி, ரோட்டில் நடக்க முடியல, திருடன் பயம், செயின் ஸ்னேச்சர் பயம், சின்ன பிள்ளைங்களை 3 வயசு 4 வயசு பிள்ளைங்களை சொல்லுவதற்கே கஷ்டமாக இருக்கு. உலகம் கெட்டு கிடக்கு. இப்படிப்பட்ட பயம். நீ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பயம், தனியாக அனுப்ப முடியல, பயம். அந்த பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொடுங்க. பயப்படாத, ஆண்டவரும் கூட இருக்கிறார். உனக்கு யாராவது தீங்கு செய்கிறாங்களா? செய்வதை செஞ்சிட்டாங்க, அது செஞ்சிட்டாங்க, என் பேரில் அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க சொல்றியா? ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். சங்கீதம் 91:3 வாசிக்கலாம். சங்கீதம் 91:3. ஆமென். இரவின் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணின் என்றும், ஆண்டவர் உன்னை வேடரின் கண்ணின் என்றும், கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்று உன்னை தப்புவிப்பார். பயப்படாத. ஆமென். கண்ணி உடைப்பார். வேடரின் கண்ணி, பசாசு உனக்கு கட்டு கட்டிட்டாங்க, கையத்தை கட்டிட்டாங்க, எனக்கு தீவனம் பண்ணிட்டாங்க, எனக்கு எதிராக சூனியம் பண்ணிட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க. பயப்படாத. சங்கீதம் 91:3. இன்னைக்கு சுதந்திர நாளில் எல்லாத்தையும் உடைக்க ஆண்டவர் கொடுக்கிறார் வசனங்களை. அடையலூயா. ஆமென். வேடனின் கண்ணிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு விசுவாசம். சங்கீதம் 91:3. அடுத்தபடி வெற்றி, சுதந்திர தின வெற்றி. என்ன வெற்றி? 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமென். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். ஆமென். ஆமென். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர் அதிகம். அதிகம். ஆமென். அப்புறம் எலிசா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை இறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரின் கண்களை இறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். கண்டார். வெற்றிக்கு அவர்களோடு இருப்பதை விட நம்மோடு இருப்பவர் உன்னத, வலியவர், நல்லவர், கர்த்தர். நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவருங்க. ஆமென். ஆமென். அப்போ சமாதானம், நமக்கு சமாதானம் வேணும்னா எப்படிப்பட்ட சமாதானம்? கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் உள்ளத்தில் ஆட்சி செய்யணும். ஆமென். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 3:15. ஆமென். கிறிஸ்து அருளும் அமைதி, கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலில் உறுப்புகளாக இருக்க உறுப்புகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். சுதந்திர தினம் இன்னைக்கு. சுதந்திரமாக எடுத்து வாசிக்கணும், சுதந்திரமாக எடுத்து பாட்டு பாடணும், சுதந்திரமாக ஆண்டவரை சுதிக்கணும். இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம். ஆண்டவரை சுதிக்க சுதந்திரம் கொடுக்கிறார் ஆண்டவர். அதிகாலையில் வாய்களை திறந்து வாசிக்க சுதந்திரம் கொடுக்கிறாரு. எங்கே?
இன்னைக்கு விடுமுறை, எல்லாருக்கும் விடுமுறை. ஆனால் ஆண்டவர் சமயத்தில் அன்றைக்கி தான் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். வேதத்தை எடுக்க முடியல, வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல. சுதந்திரமாக எடுத்து வாசிங்க. இல்லையா? அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் 3:12 நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் அன்பிற்குரிய இறை மக்கள், எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். ஆமென். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆமென். ஆமென். இவை அனைத்திற்கு மேலாக அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து ஆமன். பார்த்தவர்களே, இந்த சுதந்திர நாளில் சுதந்திரமாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளை தந்திரே மக்கள் என்று அருமையான வேத வசனங்களை தந்து எங்களை பலப்படுத்தினீரே அப்பா. நாங்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், வேத வசங்களோடு பேசுனீங்களப்பா. எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுக்கு இருக்கிற அந்த பயம் போக, கண்ணி உடைக்க, வெற்றியோடு வாழ, சமாதானத்தோடு இருக்க, நாட்டில் பாதுகாப்புக்காக, நாட்டில் இருக்கின்ற அந்த பயம் போகுவதற்காக, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நாங்கள் அவற்றில் வெற்றி பெறுவதற்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக செய்ய வேண்டியது ஒப்படைக்கணும். ஆண்டவர் சமயத்தில் வசனம் ஆண்டவர் கையில் கொடுத்து ஒப்படைக்க. எதிரி வரும்பொழுது சுதி எடுங்க. ஜெயிச்சாங்க. தினமும் சங்கீதத்தை வாசிங்க. தினமும் சங்கீதத்தை வாசிக்கணும். எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா எதிரிகளின் திட்டங்களையும் பொய்களையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உம்முடைய அக்னி தூதர்களை எங்களை சுற்றி பாளையம் இறங்கட்டும் அப்பா. எனக்கு தீங்கு நினைப்பவர்களை நீரே தடம் புரள செய்வீராக. எங்களை காயப்படுத்துபவர்களை நாங்கள் மன்னிக்கிற மாட்டோம். நீரே எங்கள் கேடயமாக, எங்கள் கோட்டையாக, எங்கள் மீட்பராக இருக்கிற இந்த யுத்தம் உம்முடையது, நீரே ஜெயம் தருவீர் என்று சொல்லி என் அர்ப்பண வாழ்வென்றும் வாடி போக என் மனமும் இருண்டு போகின்றது. ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இழந்து தவிக்கின்றேன். ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இழந்து தவிக்கின்றேன். நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா. பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் வா வா வா. நாதா நாதா நீ வா வா வா. பயப்படாதீங்க. கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவர் யாரும் இல்லை. இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. இண்டிபெண்டன்ஸ் டே, ஆண்டவருக்கு மகிமை, தேச தலைவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நாள். இந்த நாளை தந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பெறப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.